Students, நம்ம இந்த வீடியோல CBSE class 8 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான comparing quantities chapter 8 7 exercise 7.2 பார்க்க போறோம். During a sale, a shop offered a discount of 10% on the market prices of all the items. எந்த ஐட்டம் வாங்கினாலும் 10% வந்து அவங்க என்னன்னு சொல்லிட்டாங்க, டிஸ்கவுண்ட்னு சொல்லிட்டாங்க. What would a customer have to pay for a pair of jeans marked at rupees 1450 and two shirts marked at rupees 850 each? ஒரு ஜீனும் ரெண்டு ஷர்ட்டும் வாங்குறாங்க. ஷர்ட்டோட ப்ரைஸ் வந்து 850 ருபீஸ் ஈச். ஒரு ஷர்ட்டும் 850 ருபீஸ். அவங்க 2 ஷர்ட் வாங்கியிருக்காங்க. இப்போ டோட்டலாக அவருக்கு மார்க்கிங் ப்ரைஸ் அவர் பே பண்ண வேண்டியது அப்படின்னு பார்க்கும்போது மார்க்டு ப்ரைஸ் பேர் ஆஃப் ஜீனுக்கு வந்து 1450, 2 ஷர்ட் வாங்கியிருக்காங்க, ஈச் 850. அப்போ ஒரு ஷர்ட்டுக்கும் 850, அப்போ 2 டைம்ஸ் 850 அப்படின்னு எழுதிக்கணும். ஸோ இதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 1450 ப்ளஸ் 2ல் மல்டிபிள் பண்ணும்போது 0, 5 2s are 10, பேலன்ஸ் 1 இப்படி கிடச்சிரும். இதை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை ஆட் பண்ணிட்டோன்னா நம்மளோட மொத்த மார்க்டு ப்ரைஸ் என்ன அப்படின்றது தெரிஞ்சிடும். 3150. ஸோ டோட்டலாக 3150 ருபீஸ் மார்க்டு ப்ரைஸ். எவ்வளோ மார்க்டு ப்ரைஸாக இருந்தாலும் 10% வந்து அவங்க டிஸ்கவுண்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. டிஸ்கவுண்ட் ஆஃப் 10% ஆன் த மார்க்டு ப்ரைஸஸ். இதுதான் நம்மளோட டோட்டல் மார்க்டு ப்ரைஸ். இதில் அவங்க எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுக்க போகிறாங்க? 10% டிஸ்கவுண்ட் கொடுக்க போகிறாங்க. ஸோ டிஸ்கவுண்ட் அமௌண்ட்டை மட்டும் கண்டுபிடிச்சிடலாம். 10% ஆஃப் நம்மளோட டோட்டல் மார்க்டு ப்ரைஸ் எவ்வளோ? 3150. இதை தான் கேல்குலேட் பண்ணணும். 10%ன்றது 10/100, ஆஃப்னா மல்டிப்ளிகேஷன் 3150. இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல், இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல். அப்போ எவ்வளோ வருது? ருபீஸ் 315. அப்போ டிஸ்கவுண்ட் மட்டும் அவங்களுக்கு எவ்வளோ கிடைக்குது? 315 ருபீஸ் கிடைக்குது. அப்போ சேல் ப்ரைஸ் அவங்களுக்கு வந்து எவ்வளோ ருபீஸ்க்கு வந்து அவங்க வாங்கின ப்ராடக்ட், அதாவது ஜீனும் ஷர்ட்டும் கிடைக்கும்னா மார்க்டு ப்ரைஸ் வந்து, அதாவது மார்க்டு ப்ரைஸ்லேருந்து அவங்களோட டிஸ்கவுண்ட்டை மைனஸ் பண்ணால் கிடைக்கிறது தான் நம்மளோட சேல்ஸ் ப்ரைஸ் எப்போவுமே. ஸோ 3150லேருந்து 315 நம்ம என்ன பண்ணிடணும்? மைனஸ் பண்ணோம். அப்படி மைனஸ் பண்ணும்போது 2835 கிடைக்குது. அப்போ 2835 ருபீஸ்க்கு அவங்க அந்த ப்ராடக்டை வாங்கிடலாம். கொஸ்டின் நம்பர் 2 பார்க்கலாம். The price of a TV is 13,000. The sales tax charged on it is at the rate of 12%. நம்ம என்ன ப்ராடக்ட் வாங்கினாலும் அதுக்கு சர்டன் டேக்ஸ், சேல்ஸ் டேக்ஸ் இருக்கும். இந்த டிவியோட சேல்ஸ் டேக்ஸ் வந்து 12%. அப்போ டேக்ஸ் அமௌண்ட்டை மட்டும் கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க 12% ரேட் கொடுத்துருக்காங்க. அப்போ 12% ஆஃப் அவங்க வாங்கின டிவியோட ப்ரைஸ், அதாவது 13,000க்கு 12% எவ்வளோ அதை அவங்க டேக்ஸாக பே பண்ணணும், அதாவது அதோட அர்த்தம். ஸோ 12% ஆஃப் 13,000 எவ்வளோன்றதை கண்டுபிடிச்சிக்கலாம். 12/100, ஏன்னா 12% ஆஃப்னா மல்டிபிள் 13,000. இங்கே இருக்கிற 2 ஜீரோ, இங்கே இருக்கிற 2 ஜீரோ என்ன பண்ணிடலாம்? நம்ம மைனஸ் பண்ணிடலாம். ஸோ பேலன்ஸ் வந்து ஒரு 130 ஒரு 12 மட்டும் இருக்குது. இவங்கள மல்டிபிள் பண்ணிக்கோங்க. மல்டிபிள் பண்ணால் 1560 கிடைக்குது. ஸோ டேக்ஸ் அமௌண்ட்டு மட்டும் பார்த்தா ருபீஸ் 1560. இப்போ அவர் மொத்தமாக பே பண்ண வேண்டிய அமௌண்ட்டுன்னு பார்க்கும்போது, பில் அமௌண்ட்டுன்னு பார்க்கும்போது அந்த டிவியோட காஸ்ட்டையும் அவர் பே பண்ணணும், ப்ளஸ் அந்த டேக்ஸையும் அவங்க பே பண்ணணும். ஸோ பில் அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு ப்ரைஸ் ஆஃப் த டிவி ப்ளஸ் அவங்களோட சேல் டேக்ஸோட அமௌண்ட்டு தான் நம்ம ஃபைன் பண்ணி வச்சுருக்கோம். அவங்க 2 பேரையும் ஆட் பண்ணிடுவோம். ப்ரைஸ் ஆஃப் த டிவி வந்து 13,000 கொஸ்டின்லேயே கொடுத்துருந்தாங்க. ப்ளஸ் டேக்ஸ் அமௌண்ட் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ருபீஸ் 1560. 2 பேரையும் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணும்போது 14,560 கிடைக்குது. ஸோ இவ்வளோ ருபீஸ் அவர் வந்து பே பண்ணோம் அந்த டிவியை பை பண்ணுறதா இருந்தால். ஸோ கொஸ்டினில் வினோத் வில் ஹாவ் டு பே எவ்வளோன்னு கேட்டிருந்தாங்களா? அப்போ வினோத் வில் ஹாவ் டு பே ருபீஸ் 14,560 எழுதி சம்மா கம்ப்ளீட் பண்ணிடுங்க. கொஸ்டின் நம்பர் 3 பார்க்கலாம். அனு bought a pair of skates at the sale where the discount given was 20%. The amount he pays is 1600. Find the marked price. ஸோ மார்க்டு ப்ரைஸ்லேருந்து 20% டிஸ்கவுண்ட் போக அவங்க 1600 ருபீஸ் பே பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த மார்க்டு ப்ரைஸ் எவ்வளோவா இருந்திருக்கும்? அதான் அவங்களோட கேள்வி. இப்போ மார்க்டு ப்ரைஸை X ருபீஸ்னு வச்சுக்கலாம். இப்போ யூஸ்வலாக டிஸ்கவுண்ட் போக அவங்க எவ்வளோ பே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்கல்ல. அப்போ எப்போவுமே மார்க்டு ப்ரைஸ்லேருந்து நம்ம டிஸ்கவுண்ட்டை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா தான் நமக்கு அதோட என்ன கிடைக்கும்? உங்களோட சேல்ஸோட அமௌண்ட்டு கிடைக்கும். ஸோ மார்க்டு ப்ரைஸ் மைனஸ் டிஸ்கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு எப்போவுமே அந்த சேல்ஸ் ப்ரைஸ் நமக்கு கிடைக்கும். இதுதான் பேசிக். டிஸ்கவுண்ட்ன்றது எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா, டிஸ்கவுண்ட் அப்படின்றது அவங்க கொடுத்துருக்கிற பர்சன்டேஜ். இங்கே எவ்வளோ பர்சன்டேஜ்? 20%. டிஸ்கவுண்ட்ன்றது வந்து 20% ஆஃப் நம்மளோட மார்க்டு ப்ரைஸ். மார்க்டு ப்ரைஸ்ன்றது என்னது? கொஸ்டினில் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்கோம். அப்போ 20% ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். நம்ம பர்சன்டேஜுக்கு தான் பை 100 போட்டாச்சு. 20 1s are 5s are. அப்போ என்னன்னு சொல்லிக்கலாம்?
x/5 இதான் நம்மளோட டிஸ்கவுண்ட் அமௌண்ட். மார்க்டு ப்ரைஸ் எக்ஸாக இருந்துச்சுன்னா டிஸ்கவுண்ட் மட்டும் x/5 உங்களுக்கு கிடச்சிருக்கும். மார்க்டு ப்ரைஸில் எக்ஸ்ன்னு போட்டுக்கோங்க, டிஸ்கவுண்ட்டில் x/5 அப்படின்னு போட்டுடலாம். ஈக்குவல் டு சேல்ஸ் ப்ரைஸ் அவங்களுக்கு எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, 1600 ருபீஸ்க்கு அந்த ஸ்கேட் அவங்களுக்கு கிடச்சிருக்கு. இதான் கொஸ்டின். மார்க்டு ப்ரைஸில் டிஸ்கவுண்ட்டை மைனஸ் பண்ணால் இவ்வளோ ருபீஸ்க்கு அவங்களுக்கு கிடச்சிருக்கு. பை 1 போட்டு எல்சிஎம் எடுத்துக்கலாம். 5 × x 5x, 1 × x 1x, கீழே வந்து 1 5s are 5, இங்கே வந்து 1600 இருக்குது. இங்கே மைனஸ் பண்ணிட்டோன்னா 4xன்னு வரும். இங்கே டிவைடில் இருக்க 5 நம்ம அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிட்டோன்னா மல்டிப்பிளில் வந்துடும். மல்டிபிள் பை 5. மல்டிப்பிளில் இருக்க 4 அங்கே எடுத்துகிட்டு போயிருங்க டிவிஷனில். அப்போ 1600 மல்டிபிள் பை 5 பை 4. 4 டேபிளில் 1600 கேன்சல் பண்ணிட்டோன்னா 400 டைம்ஸ். 400ஐயும் 5ஐயும் மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ கிடைக்குது, 2000. 5 4s are 20, அப்போ 2 0 இருக்குல்ல 2000. அப்போ 2000 ருபீஸ் அவங்களோட மார்க்டு ப்ரைஸாக இருந்திருக்கும். அதனால தான் அவங்க டிஸ்கவுண்ட்டுக்கு அப்புறம் அவங்களுக்கு 1600 ருபீஸ்க்கு அது கிடச்சிருக்கு. therefore the marked price of the skates equal to rupees 2000 அப்படின்னு எழுதி சம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். 4 பார்க்கலாம். I purchased a hair dryer for rupees 5400 including 8% VAT. Value added tax அப்படின்னு அர்த்தம். Find the price before VAT was added. அதாவது யூஸ்வலாக பில் அமௌண்ட் அப்படின்றது வந்து ப்ரைஸ் ப்ளஸ் டேக்ஸ் அமௌண்ட் எல்லாத்தையும் சேர்த்தா தான் நமக்கு பில் அமௌண்ட் வரும். ஸோ ஐ பர்ச்சேஸ்டு அப்படின்னும் போது இந்த 5400 தான் பில் அமௌண்ட். எப்போது அவங்க வாங்கின ஹேர் ட்ரையரோட காஸ்ட்டோட 8% வேல்யூ ஆடட் டேக்ஸும் சேர்த்து கொடுக்கும்போது 5400 உங்களுக்கு பில் ஆகிருக்கு. அப்போ வேட்டை ஆட் பண்ணாமல் அந்த ப்ரைஸ் மட்டும் எவ்வளோன்றதை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லெட்டர்ஸ் அஸ்யூம் அந்த ப்ரைஸை வந்து எக்ஸ் ருபீஸ்னு வச்சுக்கலாம். அந்த எக்ஸ் ருபீஸும் அது கூட டேக்ஸ் அமௌண்ட்டையும் ஆட் பண்ணும்போது 5400 உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ டேக்ஸ் அமௌண்ட்டுன்றது 8%ன்னு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. 8% ஆஃப் எக்ஸ் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளோட அமௌண்ட் பில் அமௌண்ட் வந்து 5400. இதுதான் கொஸ்டின். இந்த எக்ஸ் அப்படியே இருக்கட்டும். 8%ன்றது 8/100 ஆஃப் எக்ஸ்னா இன்ட்டு எக்ஸ்ன்னு அர்த்தம். ஈக்குவல் டு 5400. ஸோ இங்கே வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். 2 டேபிளில் இது 50 டைம்ஸ், இது 2 டேபிளில் 4 டைம்ஸ், திருப்பி 2s are 25s are. அப்போ எக்ஸ் ப்ளஸ் இங்கே வந்து 2x/5 ஈக்குவல் டு 5400 அப்படின்னு இருக்குது. இங்கே பை 1 போட்டு எல்சிஎம், இங்கே 25ன்னு இருக்குது. எக்ஸு கீழே 1 போட்டு எல்சிஎம் எடுத்துக்கோங்க. 25 × 1 25x, இங்கே 1 × 2 2x, டினாமினேட்டரில் ஒரு 25 இருக்குது. இங்கே வந்து 5400. இப்போ மேலே வந்து ஆட் பண்ணிக்கலாம். 25x-ஐயும் 2x-ஐயும் ஆட் பண்ணும்போது 27x/25 ஈக்குவல் டு 5400. இங்கே 27/25 அங்கே எடுத்துகிட்டு போகும்போது ரெசிப்ரோக்கல் ஆகிடும். அப்போ x is equal to 5400 மல்டிபிள் பை 25/27 அப்படின்றது கிடைக்குது. ஸோ இதை கேன்சல் பண்ணிக்கலாம். 27 1s are 27 2s are கிடைக்கும். இங்கே ஒரு 0 இருக்குது, இங்கே ஒரு 0 இருக்குது. ஸோ x is equal to 200 மல்டிபிள் பை 25. 25 2s are 50, இங்கே 2 0 இருக்கிறதுனால 0 வரும். ஸோ x is equal to rupees 5000. வாட் இஸ் அ ப்ரைஸ் அமௌண்ட் பிஃபோர் வேட்டுன்னு கேட்டாங்களா. பிஃபோர் வேட் வந்து 5000 இருந்திருக்கும். வேட் ஆட் பண்ணதுனால உங்களுக்கு பில் வந்து 5400 வந்திருக்கு. இப்படி எழுதி கம்ப்ளீட் பண்ணிடுங்க. கொஸ்டின் நம்பர் 5 பார்க்கலாம். An article was purchased for 1239 including GST. இது tax, goods and service tax of 18%. Find the price of the article before GST was added. So பர்ச்சேசிங் காஸ்ட்டு கூட ஜிஎஸ்டி ஆட் பண்ணி தான் நமக்கு பில் அமௌண்ட் வரும். அந்த மாதிரி ஒரு ஆர்டிக்கல் வந்து அவங்க எவ்வளோ ருபீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, 1239 ருபீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. இது ஜிஎஸ்டி ஆட் பண்ணதுக்கப்புறம் அவங்க பே பண்ண காஸ்ட். அப்போ ஜிஎஸ்டி வந்து ஆட் பண்ணாமல் எவ்வளோ அவங்க பே பண்ணியிருப்பாங்க அப்படின்றத அவங்களோட கொஸ்டின். ப்ரைஸை நம்ம எக்ஸ் ருபீஸ்னு வச்சுக்கலாம். அப்போ ப்ரைஸ் எக்ஸ் ருபீஸ் அப்படின்னா அது கூட ஜிஎஸ்டி வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் சொல்லியிருக்காங்க, 18%. அவங்க எவ்வளோ ரூபாய்க்கு திங்ஸ் வாங்கியிருந்தாலும் அது கூட 18% ஆஃப் அவங்க வாங்கின ஐட்டமோட 18% ஆட் பண்ணால் ஜிஎஸ்டி ஈக்குவல் டு அவங்களோட பில் அமௌண்ட் வந்து 1239 வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 18%ன்றது வந்து 18/100, அது எக்ஸ் இருக்குது. இங்கே வந்து 1239. 18ம் இதையும் கேன்சல் பண்ணிக்கலாம். 2 டேபிளில் 9s are, இது வந்து 50. ஸோ இப்போ இங்கே வந்து எக்ஸ் இருக்குது ப்ளஸ் இங்கே 9x/50 அப்படின்னு இருக்குது. x/1ன்னு போட்டு எல்சிஎம் எடுத்துக்கலாம். இங்கே 1 2 3 9. 50 × x நமக்கு இங்கே 50x அப்படின்றது கிடைக்கும். ப்ளஸ் இங்கே 1 × 9 9x
டினாமினேட்டரில் 50 1s are 50, இந்த பக்கம் 1 2 3 9 இருக்குது. இங்கே மேலே ஆட் பண்ணும்போது 50 + 9 59x, டினாமினேட்டரில் இருக்க 50 அங்கே எடுத்துகிட்டு போயிடலாம், மல்டிபிள் ஆகிடும், மல்டிபிள் பை 50. இங்கே மல்டிபிள் இருக்க 59 அங்கே எடுத்துகிட்டு போனீங்கன்னா டிவிஷனுக்கு வரும். ஸோ 1 2 3 9 மல்டிபிள் பை 50 பை 59. ஸோ இந்த நம்பர் வந்து 59ல் டிவைட் ஆகுதான்னு பாருங்கள். 1 2 3 9 59ஆல் டிவைட் பண்ணுறோம். 59 2s are 18க்கு 8 பேலன்ஸ் 1 118 பேலன்ஸ் 5. அடுத்த நம்பர் 9 இருக்குன்னா 1s are 59 0 கரெக்டாக டிவைட் ஆகிடுது. ஸோ 59 1s are 59 21s are கிடைக்குது. அப்போ x is equal to 21ஐயும் 50ஐயும் மல்டிபிள் பண்ணிக்கலாம். 5ல் மல்டிபிள் பண்ணிவிட்டு 0 போட்டுடலாம். ஸோ 1050. ஸோ ஜிஎஸ்டி ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஆர்டிக்கலோட ப்ரைஸ் என்னன்னு கேட்டாங்க. 1050 இருந்திருக்கும்னு எடுத்து எழுதணும். இப்படி எழுதி கம்ப்ளீட் பண்ணிடுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.